guys. இன்னைக்கு வந்துட்டு நம்மளுக்கு தூத்துக்குடியில இருந்து பார்சல் வந்திருக்குது. ஸோ என்னெல்லாம் வந்திருக்குன்றத நம்ம பார்க்கலாம். அது என் ஃப்ரெண்டு நேற்று நைட்டு வந்துட்டு தூத்துக்குடியிலேருந்து பஸ் ஏறி இன்னைக்கு காலையில் வந்தா நான் வந்து வரும்போதே காலேஜ் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எனக்கு பிடிச்ச 2 ஃபேவரட்டான விஷயம் எனக்கு வந்திருந்தது. அல்வா, ரெண்டுமே அல்வா. ஐயோ உருண்டுருச்சு. ரெண்டுமே அல்வா தான். அதுலேயும் முக்கியமானது என்ன அப்படின்னா மீனாட்சி அல்வா. அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். யார்கிட்ட கேட்டாலுமே ஸ்வீட் அப்படின்னாலே எனக்கு கேட்குற 3 விஷயம்: அல்வா, அதுக்கப்புறமா வந்துட்டு பால்கோவா, அதுக்கப்புறமா வந்து சோன் பப்படி கேட்பேன். அது வந்து க்யூபாக இருக்கும் தெரியுமா, அதுதான். நெக்ஸ்ட் வந்தது தான் நம்மளுக்கு வந்துட்டு பால்கோவா. இது ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பாதி இது காலி பண்ணிட்டோம். இதுவும் வந்துட்டு எங்கள் அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க பால்கோவா. நல்லா அந்த நெய் மிதக்குது தெரியுதா, அந்த மாதிரி உள்ள பால்கோவா இது. நான் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்துட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரா, அது வந்து ஊர் பக்கத்தில் தான் இருக்கலாமா. ஸோ நான் அவகிட்ட வந்துட்டு சொல்லி விட்டுருந்தேன் எனக்கு அந்த பால்கோவா வேணும்னு சொல்லிட்டு. இப்போ அவளும் வந்துட்டு அவங்க ஊர் ஃபேமஸாக எனக்கு வந்துட்டு பால்கோவா எடுத்துகிட்டு வந்திருந்தா. இது வந்துட்டு என் ஃப்ரெண்டோட அம்மா வந்துட்டு எனக்கு பிடிக்கும்னு சொல்லி கொடுத்து விட்டுருந்தாங்க. எல்லாத்தையுமே நான் மட்டும் சாப்பிட மாட்டேன் கண்டிப்பாக. இது சாப்பிட்றதுக்கு வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கேங், ஒரு பெரிய கேங்கே இருக்குது. நாங்கள் 8 பேரும் சேர்ந்து வச்சு தான் நாங்கள் எல்லாத்தையும் உட்காந்து நாங்கள் சாப்பிடுவோம். அப்படி பிச்சு இப்படி பண்ணி நிஜமாவே அல்டிமேட், சொல்ல வார்த்தையே கிடையாது. நிஜமாவே சூப்பராக இருக்கு. இந்தாங்க உங்களுக்கும் ஒரு வாய். நான் வந்துட்டு பால்கோவாவும் அல்வாவும் ரிசீவ் பண்ண அடுத்த நாளே எனக்கு வந்துட்டு மறுபடியும் தூத்துக்குடியிலேருந்து இன்னொரு சர்ப்ரைஸ் வந்திருந்தது. என்ன அப்படின்னா, நான் என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட், அதாவது எனக்கு தூத்துக்குடியிலேருந்து என் ஃப்ரெண்டு வந்து அந்த பால்கோவா அல்வாவெலாம் எங்கள் அம்மாட்ட இருந்து வாங்கி கொண்டு வந்திருந்தால. ஸோ நான் அவள் என் ஃப்ரெண்டு பேர் வந்து ராஜதர்ஷினி. ஸோ நான் அவள்கிட்ட வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட அதிரசம் செஞ்சு எனக்கு எடுத்துகிட்டு வர சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அவங்க வந்துட்டு நான் சொன்ன அன்றைக்கி தான் மாவு ஊற வச்சுருந்தாங்க. அவங்களால அவகிட்ட கொடுத்து விட முடியல. ஸோ வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு இங்கே வர மாதிரி இருந்தனால அவங்க கிட்ட கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ இது வந்து கம்மியாக தான் தெரியுது உங்களுக்கு, ஆனால் இதை விட நிறையா தான் அவங்க கொடுத்து விட்டுருந்தாங்க. எனக்கு எந்த பார்சல் வந்தாலுமே டேரெக்டாக காலேஜுக்கு தான் வரும். ஏன்னா அவள் காலேஜில் தான் வந்து கொடுப்பா. கொடுத்தோடனே அதில் வந்து கொஞ்சம் இது காலி ஆயிடுச்சு. மிச்சது எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டுக்கு. ஸ்மெல்லே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் டே தான் அந்த வீடியோ எடுக்க, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் சாப்பிட்டு காமிக்கேன். சூப்பராக இருக்கும். ராஜதர்ஷினி அம்மாவுக்கு வந்துட்டு என்னோட உமா. ஸோ என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவுமே வந்துட்டு நான் கேட்ட விஷயத்த எனக்காண்டி கொடுத்து விட்டுருந்தாங்க. எங்கள் அம்மாவும் சரி எனக்காண்டி எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருந்தாங்க. எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த ஸ்நாக்ஸை வச்சு நான் இந்த மாதம் ஃபுல்லாக ஓட்டிடுவேன் நான். ஸோ அவ்வளோ தான். தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ.